Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை மத்திய சிறையில் மோசடி, சிறைத்துறை கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் கைதிகள் தயாரிக்கும் பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் கொள்முதலில் முறைகேடு என புகார் எழுந்துள்ளது. மதுரை மத்திய சிறையில் மோசடி தொடர்பாக சிறைத்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 2016 முதல் 2021 வரையிலான மதுரை மத்திய சிறையில் இந்த மோசடி நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் கைதிகள் தயாரிக்கும் பொருட்களுக்கான மூலப்பொருட்களில் இந்த மோசடியானது நடைபெற்றுள்ளதால் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். தற்போது மதுரை சிறையில் மோசடியில் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான பின்னணி விவரங்களை பதிவு பண்ணலாம். முக்கியமாக மதுரை மத்திய சிறையில் மோசடி தொடர்பாக சிறைத்துறை கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 3 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலமாக மாஸ்க், கையுறை போன்ற மருத்துவ பொருட்கள், ஆபீஸ் கவர்கள் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்த போது கடந்த 2021 போலி ரசீதை தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அப்போது மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய 9 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இந்த புகார் தொடர்பாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 1,63,64,000 ரூபாய் மோசடி நடந்தது உறுதி செய்யப்பட்டது. மதுரை மத்திய சிறையில் முறையீடு நடைபெற்ற நாட்களில் சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய தற்போது புதுக்கோட்டை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் உர்மிளா, மதுரை மத்திய சிறையை சீலராக பணியாற்றி தற்போது பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் வசந்தகண்ணன், தற்போது வேலூர் சிறையில் நிர்வாக அதிகாரியாக உள்ள ஜெயராஜன் உள்ளிட்ட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த ஜனவரியில் வழக்கு பதிவு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் உர்மிளா, பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்தகண்ணன், வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி ஜெயராஜன் ஆகிய 3 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.